எலே அக்கங்கிட்ட கூவ என் மாப்பிள்ளையெல்லாம் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா என் செல்லக்குட்டி திருச்சி சாதனாக்குத்தான். சாதாரணா என் செல்லக்குட்டி உனக்கு இப்படி ஆகுமா? நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் சாதாரணா குடியை கெடுத்து போட்டியா சாதாரணா. நண்பர்களே கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் இப்படி பாருங்கள். இதை பாருங்கள் நண்பர்களே. இல்லை வீடியோ பார்த்துட்டீங்களா மாப்பிள்ளைகளா? இப்படி கடந்து திங்குன்னு ஆடுதே. சுற்றும் வீலி சூடரே சுற்றும் வீலி சூடரேன்னு பார்த்தீங்களா மாப்பிள்ளைகளா? எப்படி இருந்த பிள்ளை நீ? பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து பிள்ளைக்கு படுத்து பேறு காலம் பார்க்கணும். அடுத்து பார்த்தா இப்போ 5வது வீடு வாங்கணும் 5.5 கோடிக்கு. ஆடி மாதம் ஆடி கார் வேறு புக் பண்ணணும். சின்னத்தர மாமனுக்கு புல்லட்டு வாங்கணும். மாமனுக்கு கை செயின் வாங்கணும். நீ எத்தனை கடமைகள் இருக்குது உனக்கு. ஆனால் உனக்கு போய் ஆண்டவன் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்து இப்படி உன் வாழ்க்கையை ரொம்ப ஆக்கிட்டானே சாதனா. நான் எதுவும் நடக்கக்கூடாது நினச்சனே. என் செல்லக்குட்டி உனக்கு இந்த மாதிரி ஆகிட்டு தங்கப்பிள்ளை நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி இப்படி ஆடுது. என் சாதனா குட்டி ஏன் உனக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சிச்சு? உனக்கு போய் பைத்தியம் பிடிக்குமா? இருக்கிற ஆளை அம்பிட்டு வேறுனே நீ பைத்தியமாக ஆக்குவே. கடைசியில் உனக்கே இப்படி பைத்தியம் பிடிச்சி வீட்டில் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்படி ஆடுதியே. என் சின்னத்தரமாம நிலைமையை நினச்சி பார்த்தியா? என் செல்லா குட்டி சாதனா சொல்லு. உன் பேனுஸு அப்புறம் உன் தம்பி புதுசாக ஒரு தம்பி வந்திருக்கார வளர்ந்த தம்பி. அந்த தம்பிலாம் கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா? உனக்கு ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்சிச்சு? பரம பிதாவே என் பிள்ளைக்கு என் திருச்சி சாதனா என் செல்லக்குட்டிக்கு இந்த பைத்தியத்தை தெளிய வைக்கணும். உனக்காக திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலில் நான் 1500 படி ஏறுதேன். இருக்கக்கூடிய மாரியாத்தாவுக்கு தீச்சிட்டு எடுக்கேன். சரியா? என் குலசக்காரி முத்தாரம்மாளுக்கு நான் பூ மிதிக்கேன், தீ மிதிக்கேன். அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு அழகு குத்துதேன் முதுகில். சரியா? நான் எல்லாம் நேர்த்திக்கடன் பண்ணுதேன். என் செல்லக்குட்டி சாதனாவுக்கு நல்லபடியாக வரணும். அவளுக்கு அந்த பைத்தியம் தெளியணும். இப்படி வீட்டில் கடந்தவளை ஆட விடாத கடவுளே. உனக்கு கண் இல்லையா? இறக்கம் இல்லையா? தாயி முத்தாரம்மா சாதனா நீ நிறைய சாதிக்கணும். சாதனா உனக்கு இப்படி பைத்தியம் பிடிச்சி நீ இப்படி மெண்டலாகி நீ அலைவ நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை சாதனா. நான் என்னத்தை சொல்ல கடவுளே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். சாதனாவுக்கும் பைத்தியம் தெரியணும். சரியா? வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிருங்க நண்பர்களே.